2 ரூம் தான்டா அப்படின்னு வெற்றிக்கு பல்ப் எரிய ஆரம்பிக்குது. வேகமா ஓடி போய் ஸ்டோர் ரூமை திறக்கிறாங்க. அங்க இல்லைங்க. அடுத்ததா அந்த உறைஞ்சு போயிருக்கிற ஃப்ரீசர் ரூமை திறக்கிறாங்க. டோரை இழுத்து திறந்தா அங்கதாங்க ரம்யா ஐஸ் கட்டி மாதிரி மயங்கி கிடக்குறான். வெற்றி பதறி போய் அவளை அள்ளி தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே ஓட்டமா ஓடுறாங்க. பயப்பட தேவையில்ல, உடம்புக்கு கொஞ்சம் சூடு கிடைச்சா நார்மல் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ரம்யாவும் கண்ணு முழிச்சதுமே ஐஷு வந்து அங்க கேட்குறாங்க, கடைசியா அங்க யாரை பார்த்த ரம்யா அப்படிங்கிற மாதிரி. ரம்யாவும் நடுங்கிற குரல்ல, நெடுமாறன் சார் தான் மீட் ஸ்டாக் எடுக்க சொன்னாரு, அவர் போன உடனே டோர் லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே கடுப்பாகுது. உடனே கிச்சனுக்கு வரா. கிச்சன்ல நெடுமாறன் சூப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஐஷு ஜான் கிட்ட போய் நியாயம் கேட்குறாங்க. ஜான் உடனே என்கிட்ட கேட்டா எப்படி, செஃப் கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. நெடுமாறன் சாரும் நைஸா இந்த சூப்பர் ரம்யா கிட்ட கொடுங்க, பெட்டரா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்குற பசங்களை வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி விரட்டுறாரு. ஐசு மைண்ட் வாய்ஸ்ல என்ன நினைக்கிறா தெரியுமா, அவளுக்கு என்னமோ இந்த வேலையை நெடுமாறன் சார் தான் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி டவுட்டா இருக்காங்க. அதே மாதிரி இங்க நம்ம வெற்றி இருக்காம பாருங்க. பாண்டிய அதே கோல்டு ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பாண்டிய அங்க இருக்கிற எல்லா கறியெல்லாம் பார்த்துட்டு, டேய் இதுல இருந்து ஒரு பாக்கெட் ஆட்டையை போட்டா ஹாஸ்டல்ல ஒரு வாரம் சொகுசா சாப்பிடலாம் போலயே அப்படின்னு பிளான் போடுறான். டப்புன்னு கதவை சாத்தி வெளியே இருந்து லாக் பண்றாங்க வெற்றி. உள்ள மாட்டிக்கிட்ட பாண்டி, டேய் சும்மா பேச்சுக்கு சொன்னட்டா கதவை தொடடா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். கதவை திறந்ததும் வெளியே வந்து கத்துற பாண்டி கிட்ட வெற்றி சொல்றான் பாருங்க, லூசு மாதிரி கத்தாத, இந்த ரூமை வெளியே இருந்து யாராவது பூட்டினாதான் பூட்ட முடியும், அப்ப ரம்யாவை வேணும்னே யாரும் லாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பாண்டியும் ஒருவேளை நெடுமாறன் செஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி கேட்க வெற்றி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா, நெடுமாறன் அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நெடுமாறனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க வெற்றி. அடுத்த சீன்ல பிரியா அவ தம்பிக்கு போன் போட்டு, டேய் பிளான் சொதப்பிருச்சுடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயத்துல அழுகுறா. அவனும் அடுத்த தடவையாவது ஒழுங்கா பிளான் பண்ணு, நான் டிராவல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெற்றி இருக்கான் பாருங்க, சும்மா இல்லாம கிராமத்து பாட்டி தாத்தா கிட்ட போய் பாரம்பரிய ரெசிபிஸ் எல்லாம் கேட்டு டைரியில நோட்ஸ் எடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. கட் பண்ணா கிச்சன்ல பசங்க செஞ்ச டிஷ்ஷை எல்லாம் நெடுமாறன் டேஸ்ட் பண்ணி மெனுல ஆட் பண்ண சொல்றாரு. ஐசு செஞ்சது சூப்பர்னு சொல்றாருங்க. ஆனா அவர் போனதுமே ஐசு செம கடுப்பாகி அந்த டிஷ்ஷை டஸ்ட்பின்ல கொட்டி பாத்திரத்தை தூக்கி போடுறாங்க. ஏதோ ஒரு வெறியில மறுபடியும் செய்யறான். ஆனா சரியா வரல. சாப்பாட்டு கூப்பிட்ட வந்த வேணியையும் கத்தி அனுப்புறாங்க. ஐசுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் வெற்றிக்கு அந்த பாரம்பரிய டிஷ்ஷிய பொருட்கள்லாம் வேணுங்க. கடைக்கடையா ஏறி இறங்குறான். கடைசியா ஒரு அண்ணன், இதெல்லாம் இருக்குப்பா, யாரு வாங்குறா, வேணும்னா ஊர்ல இருந்து வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா மினிமம் 25 கிலோ ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறாருங்க. பாண்டியம் பதற, வெற்றி பரவாயில்ல அண்ணன், 25 கிலோ பருத்தி கொட்டை கேப்பை எல்லாத்தையுமே ஆர்டர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி மாசா அட்வான்ஸ் கொடுக்குறான். அதே மாதிரி நெடுமாறனும் ஜானும் புது டிஷ் பத்தி பேசிக்கிட்டே ரிசப்ஷனுக்கு வராங்க. அங்க பார்த்தா அக்கா கறி நிக்கிறா. அது வேற யாருமே இல்லைங்க, நெடுமாறனோட மூத்த பொண்ணு. அவளோட பாய் ஃப்ரெண்டோட ரூம் கேட்க வந்து நிக்கிறாங்க. நெடுமாறன் அவங்கள பார்த்ததுமே கண்ணுல நெருப்போட முறைக்கிறார். அக்கா காரி அப்படியே ஷாக் ஆகி பாய் ஃப்ரெண்டு கிட்ட, டேய் அங்க எங்க அப்பா நிக்கிறாடா அப்படிங்கிற மாதிரி பயத்துல நடுங்க. அதோட இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க.